27 பேரை பலிகொண்ட நிதி மசோதா பெல்டி அடித்த கெஞ்சா அதிபர். திடீரென வந்த தும்மல், குடல் வெளியேறியதால் அதிர்ச்சி. 450 உயிர்களை பறித்த வெப்ப அலை இஸ்லாமிய நாட்டில் அவலம். நேபாளத்தில் மழை வெள்ளம், 14 பேர் பலி. அமெரிக்காவில் கடும் வெப்பம், உருகும் ஆபிரகாம் லிங்கன் மெழுகு சிலை. கெஞ்சா நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய நிதி மசோதாவை தாக்கல் செய்வதற்கு எதிராக போராட்டம் வெடித்தது. கடந்த சில நாட்களாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் நாடாளுமன்றத்தின் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தனர். அப்போது அங்கிருந்த பாதுகாப்பு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து கோபமுற்ற போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு தீ வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது. தீ வைக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அந்நாட்டில் அசாதாரண சூழல் உருவானது. இதனையடுத்து கெஞ்ச நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வரி உயர்வு மசோதா திரும்ப பெறப்படுவதாக அந்நாட்டு அதிபர் வில்லியம் ட்ரூட்டோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நிதி மசோதா 2024 உள்ள அம்சங்கள் குறித்து தொடர் பேச்சுவார்த்தை மற்றும் கெஞ்ச மக்களின் குரலை கேட்டேன். இதைத் தொடர்ந்து அந்த மசோதா கையெழுத்திட மாட்டேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் பேசிவிட்டனர். மசோதா குறித்து நாடு முழுக்க ஒருமித்த கருத்து நிலவியது. இதன் காரணமாக உயிரிழப்புகள், பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டதோடு அரசியல் அமைப்பு இழிவுபடுத்தப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சியில் வெப்ப அலை தாக்கியதில் கடந்த 4 நாட்களில் 450க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக ஒரு முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சி கடந்த சனிக்கிழமை முதல் கடுமையான வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்ப அலை வீசி வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் மிக அதிகமாக வெப்பநிலை வீசுகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் குறைந்தது 427 உடல்களை பெற்றதாக எதி அறக்கட்டளை கூறியுள்ளது. இது சிந்து அரசாங்கம் நேற்று 27 உடல்களை 3 அரசு மருத்துவமனைகளில் இருந்து பெற்றதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து அறக்கட்டளையின் தலைவர் பைசல் எதி கூறுகையில், கராச்சியில் அறக்கட்டளையின் கீழ் 4 சவக்கிடங்குகள் செயல்படுகின்றன. மேலும் எங்கள் பிணவரைகளில் அதிக உடல்களை வைக்க இடமில்லாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். வருத்தமான உண்மை என்னவென்றால், இந்த உடல்களில் பல கடுமையான வானிலையிலும் நிறைய சுமை கொட்டும் பகுதிகளில் இருந்து வந்தவை. பெரும்பாலான உடல்கள் வீடற்றவர்கள் மற்றும் தெருக்களில் போதைக்கு அடிமையானவர்களுடையது. இந்த மக்கள் நாள் முழுவதையும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக முழு நாளையும் செலவிடுவதால் தீவிர வெப்ப அலை அவர்களுக்கு ஏற்பட்டது. நேற்று மட்டும் 135 உடல்கள் தங்கள் பிணவரைக்கு வந்ததாகவும் திங்கட்கிழமை அன்று 128 உடல்கள் கிடைத்தது என்றார். இதேவேளை அமெரிக்காவில் வாஷிங்டனில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் பெரும் வெப்ப அலை வீசி வருகிறது. அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கனின் 6 அடி உயர மெழுகு சிலையின் தலைப்பகுதி உருகியது. சேதமடைந்த தலைப்பகுதி தற்போது சீரமைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. சராசரி உயரத்தை விட அதிக உயரம் கொண்டவர்கள் மற்றவர்களால் அதிகம் கவனிக்கப்படுவார்கள். அந்த வகையில் சீனாவை சேர்ந்த 17 வயதான பெண்ணொருவர் 7.3 அடி உயரத்துடன் கூடைப்பந்தாட்டத்தில் அசத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. யாங் ஜியூ என்ற பெயர் கொண்ட அந்த வீராங்கனை சீன தேசிய அணிக்கான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஃபிஃபா மகளிர் ஆசிய கோப்பை போட்டியில் அறிமுகமானார். 7 அடி 3 அங்குலம் உயரம் கொண்ட அவர் மற்ற வீராங்கனைகளை விட கூடைப்பந்தாட்டத்தில் அசத்திய காட்சிகள் வீடியோவில் உள்ளது. அந்த வீராங்கனையின் உயரம் காரணமாக அவர் பந்தை எளிதில் பிடிப்பது போன்ற காட்சிகளும் வீடியோவில் உள்ளது. இணையத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.
அமெரிக்க ரகசியங்களை வெளியிட்ட விவகாரத்தில் அந்நாட்டு அரசுடன் ஏற்பட்ட ஒப்பந்தம் காரணமாக விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே நேற்று விடுதலை செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் ஆஸ்திரேலியா புறப்பட்டு சென்றார். அங்கு அவரது ஆதரவாளர்கள் அசாஞ்சேவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜூலியன் அசாஞ்சே சுதந்திரமாக நாடு திரும்பிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி மேத்யூ மில்லர் கருத்து தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், ஜூலியன் அசாஞ்சே பற்றி பேசும்போது அவரது நடவடிக்கைகள் எங்களது கூட்டணியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆப்கானிஸ்தான், ஈராக் என அபாயகரமான இடங்களில் பணியாற்றி வருவோரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவத்தை உலகம் மறந்துவிட்டது. அவற்றை நினைவு கூறும்போது விக்கிலீக்ஸ் தான் முதலில் அமெரிக்க ஆவணங்கள், ரகசிய விவரங்கள் உள்ளிட்டவைகளை பொதுவழியில் கசியவிட்டது. அவற்றை உலகமே பார்க்கட்டும் என்று அவ்வாறு செய்தது. இதன் காரணமாக அரசுடன் நேரடி தொடர்பில் இருந்த ஏராளமான அதிகாரிகள் வெளிச்சத்திற்கு வரும் சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விக்கிலீக்ஸ் செய்த சம்பவங்கள் அமெரிக்க தேர்தலில் ரஷ்ய உளவுத்துறை தலையிட வழிவகுத்தது என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த நபருக்கு திடீரென தும்மல் ஏற்பட்ட போது அவரது குடல் வெளியே வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 63 வயதான அந்த நபருக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக சிஸ்டெக்டமி என்கிற சிறுநீர்ப்பை அகற்றத்திற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அடிவயிற்றில் தையல் போட்டிருந்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு அவை மருத்துவர்களால் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் அவரது குடும்பத்தினருடன் சாப்பிடுவதற்காக உணவகம் ஒன்றிற்கு சென்றுள்ளார். அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர் திடீரென தும்மல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இருமலும் வந்துள்ளது. அவர் தும்மிய வேகத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட இடத்தில் இருந்து குடல் வெளியே வந்தது. இதனால் பயந்து போன நபர் தனது சட்டையால் வயிற்றை மூடிக்கொண்டு ஆம்புலன்ஸை வரவழைத்தார். மருத்துவ உதவியாளர்கள் விரைவாக வந்து காயத்தை சரி செய்தனர். அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் வலி நிவாரணிகளை வழங்கினர். 3 சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குடல்களை மீண்டும் வயிற்றுக்குள் கவனமாக வைத்து சிறுகுடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்று பரிசோதித்தனர். காயங்கள் இல்லாத நிலையில் சம்பந்தப்பட்ட நபருக்கு வெற்றிகரமாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்துள்ளார். இருப்பினும் தும்மலால் குடல் வெளியேறிய சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் சிலவற்றின் விலை இந்த ஆண்டில் 2 மடங்கு அதிகரிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு இவ்வாறு இந்த ஆண்டில் 2 மடங்கு வரை விலை அதிகரிக்கவிருப்பதாக ஆய்வொன்றின் முடிவுகளில் தெரியவந்துள்ளது. நுகர்வோர் ஆய்வமைப்பு ஒன்று மேற்கொண்ட ஆய்வுகளில் கோல்கேட் நிறுவனத்தின் டூத்பேஸ்ட் ஒன்றின் விலை வெவ்வேறு பல்பொருள் அங்காடிகளில் வித்தியாசமான விலையில் கிடைப்பதாக தெரிவிக்கிறது. அடுத்ததாக ஒவ்வாமைக்கான மாத்திரைகள் இதேபோல வெவ்வேறு பல்பொருள் அங்காடிகளில் வெவ்வேறு விலைகளுக்கு விற்கப்படுகிறது. அந்த அமைப்பின் ஆய்வில் பொதுவாக அஸ்டா பல்பொருள் அங்காடியில் பொருட்கள் விலை மலிவாக கிடைப்பது